இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு எனக்கு இந்த ஒரு ஹைட் வந்து பெரிய ப்ளஸ்ஸா இருந்துச்சு. நான் அப்ப வரும்போது தாடி மீசையெல்லாம் இல்ல. நான் ஜில நடிக்கும்போது எனக்கு 17 வயசு அஜித் சாரோட படம் இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது. பட் நான் அப்ப பார்க்க சின்ன பையமா இருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு உள்ள வர்றதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சது. ஸோ எனக்கு இந்த ஹைட் ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸா இருந்துச்சு. ஆஃப்டர் தட் டிராபேக்கா எனக்கு இப்போ இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்கு இந்த ஹைட். ட்விட்டர்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ல. ஸோ அந்த டைம்ல ஜியோல வந்து நிறைய அந்த ஏதாவது இஷ்யூ வந்துருச்சு, நெட்வொர்க் இஷ்யூ அதெல்லாம் வந்துச்சுன்னா டேக்ல போடும்போது நீதா அம்பானி மேடம் அப்புறம் அனில் அம்பானி சார் இவங்கெல்லாம் டேக் பண்ணும்போது என் பேரே அம்பானி சங்கர் போட்டுருவாங்க. இன்னைக்கு விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமே. அம்பா சமுத்திரம் அம்பானி, வல்லவன், ஆறு போன்ற வித்தியாசமான திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்த நடிகர் அம்பானி சங்கர் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். ஹலோ சார், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சோ thank you so much for coming to our show. And முதல் விஷயமா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, சினிமால சக்சஸ் ஆகுறத தாண்டி சஸ்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா 22 வருஷம் வந்துட்டு இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்ணிருக்கீங்க. சோ அந்த விதத்துல எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்க? நான் என்ன நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றது அந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா சக்சஸ்க்கு ஒரு படி கீழே இருந்துட்டு இன்னமும் சஸ்டைன் ஆகிட்டே இருக்கேன் ஏன்னா அந்த சக்சஸ் அடையிறதுக்காக. ஸோ அந்த வகையில என்ன நினைச்சு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டேன். ஓகே, அந்த ஒரு படி கீழே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு எனக்கு இந்த ஒரு ஹைட் வந்து பெரிய ப்ளஸ்ஸா இருந்துச்சு. நான் அப்ப வரும்போது தாடி மீசையெல்லாம் இல்ல. நான் ஜில நடிக்கும் போது எனக்கு 17 வயசு அஜித் சாரோட படம் இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது. பட் நான் அப்ப பார்க்க சின்ன பையமா இருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு உள்ள வர்றதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சது. பட் காலங்கள் போக போக இப்போ நான் அம்பா சமுத்திரம் அம்பானி பண்ணும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு தாடி மீசையெல்லாம் இல்லை. 2011 அது ரிலீஸ் ஆகும்போது. ஸோ ஆஃப்டர் தட் 2012க்கு அப்புறம் இந்த தாடி மீசையெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன கேரக்டர்ல பிளேஸ் பண்றதுன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஸோ ஷார்ட்டா இருக்கேன், ஹீரோட ஃப்ரெண்டா போகணும்னா ஸோ அதுக்கு ஹைட் இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரேமிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ சினிமாவில் ஃப்ரேமிங் பண்றப்போ ஹீரோக்கு ஈக்குவலாக நிறைய 2 ஷாட்ஸ் வைக்கும்போது ஸோ அந்த கம்போஸ் பண்ணும்போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கணும்னு என்ன கேரக்டர்ல பிளேஸ் பண்றேன்னு சொல்லி எனக்கு நிறைய ஒரு இது ஓடிட்டே இருந்துச்சு இந்த தாடி மீசை வளர்ந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி சின்ன பையன் கேட்டோன்னே ஸோ காமெடியான ரோல் அப்படின்ற மாதிரியே டிராவல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஹைட் ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸா இருந்துச்சு. ஆஃப்டர் தட் டிராபேக்கா எனக்கு இப்போ இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்கு இந்த ஹைட். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு உங்களோட முதல் படமே வந்துட்டு அஜித் சார் கூட, அண்ட் ரீசெண்டா அவரோட வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க. அவரும் ஏன் உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன், அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து ஊர்ல இருக்கும்போதே அஜித் சாரோட ஃபேன். ஸோ நான் ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாரோட படங்கள் எல்லாமே. ஸோ தீவிர அஜித் சாரோட ஃபேன் நான். ஸோ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அதுவும் அமைஞ்சதான். நான் பாக்யராஜ் சார் ஆஃபீஸ்க்கு தான் சினிமாக்கு வாய்ப்பு தேடி வந்து சார் ஆஃபீஸில் தான் இருந்தேன். ஸோ அங்கேருந்து தான் எனக்கு ஜி படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரிச்சர்ட் அண்ணன் வந்து ரொம்ப க்ளோஸ், ஷாலினி மேடமோட அண்ணன். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் 20 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவர் கூட படத்தில் திரௌபதியில் தான் நடித்தேன், அதுக்கு முன்னாடி படம் நடிச்சதில்ல. பட் இன்னொரு ஃப்ரெண்ட் காதல் சுகுமார் அண்ணன், அவர் மூலியமா வந்து ரிச்சி அண்ணன் பழக்கம். ஸோ அதுலேருந்து நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கோம். ஸோ சாரோட ஃபேமிலி கூடயும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துட்டு இருக்கு. ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து நல்ல பாண்டிங் இருக்கு. ஸோ அப்பப்போ அஜித் சாரோட ஃபேமிலி அக்கேஷன்ஸ்ல எல்லாம் கலந்துக்குவேன் நான். ஸோ அப்படிதான் அந்த வெட்டிங் ரிசப்ஷன்ல ஆனிவர்சரியில கலந்து. பட் பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு ரீலா வந்து இப்ப நீங்க கிரியேட் ஆயிட்டீங்க. வை? பிகாஸ் நீங்க கிஃப்ட் கொடுத்து அத வந்து அஜித் சாரே வந்து டீகோட் பண்ணாராமே, அது எப்படி இருந்தது? நாங்க ஆக்சுவலி அந்த எடிட்டர் வந்து அந்த போட்டோ டிசைன் பண்ணது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ராம் சொல்லிட்டு, நான் யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்றேன். ஸோ அந்த சேனல்ல அவர் முதல் எடிட்டர் இருந்தப்பல டிசைனர் அவரு. ஸோ அப்போ நாங்கள் 2 பேரும் தான் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி சாரோட வெட்டிங் ஆனிவர்சரி போகிறேன், இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், என்ன பிளான் பண்ணலாம். அது திடீர்னு தான் எனக்கு ரிச்சன் திடீர்னு தான் சொன்னாங்க. ஸோ சாயங்காலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் ஒரு 4 ஹவர்ஸ்குள்ள வந்து ஸோ சாரோட அமர்கலம் படத்தில் தான் அவங்க 2 பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆனது. ஸோ இது 26th இயர் அவங்களோட ஆனிவர்சரி. ஸோ அதை வந்து காரில் இப்போ ரேஸ்ல சார் போயிட்டு இருக்கனால ஸோ அந்த காரில் வந்து 26ன்றதை மென்ஷன் பண்ணிட்டு அந்த கார் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே போட்டு நாங்கள் ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். ஸோ அதை வந்து நான் நோட் பண்ணுவாரு நினைக்கல. பட் ஆனால் அதை கரெக்டாக டீகோட் பண்ணி ஷாலோ கிட்ட மென்ஷன் பண்ணி காமிச்சாரு. ஸோ அது அப்போதான் அவர் ஸ்மைல் பண்ணிட்டு காமிச்சிருந்தாரு. அதை கேண்டிடா ரிச்சன் தான் எடுத்தது. ஸோ அது ஜஸ்ட் போஸ்ட் பண்ணா, பட் ஆனால் அது பயங்கர வைரல் ஆச்சு. ஓகே, அண்ட் எங்களுக்கு வந்துட்டு உங்களை தெரிஞ்சது ஒரு காமெடி ஆக்டரா வந்துட்டு எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து வடிவேல் சார் கூட வந்துட்டு காமெடி சீன்ஸ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நல்ல ஹிட் கொடுத்துருக்கு. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு பிலிம் இண்டஸ்ட்ரியில அவ்வளவா காமெடிஸ் இல்லாத மாதிரியும் காமெடி ஆக்டர்ஸ் இல்லாத மாதிரியும் வந்துட்டு ஃபீல் ஆகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாவே பாத்தீங்கன்னா அந்த காமெடின்ற ஜேர்னரே ரொம்ப காணாம போயிடுச்சு. அது ஒரு டிசால்வ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. காரணம், வருஷத்துக்கு ஒரு படம் தான் காமெடி படம் வருது. ஆனா காமெடி படம் வந்தா ஓடுது, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனா எல்லாம் இந்த கிரைம் த்ரில்லர் அந்த மைண்ட் செட்லேயே ஓடிட்டு இருக்கா. எல்லாரும் இந்த ஸ்வைப்ல போனோடனே 5 செகண்ட்ல
எல்லாமே முடிஞ்சணுன்ற மைண்ட் செட் வந்ததுலேருந்து பரபரன்னு எல்லாருமே படத்தை எதிர்பார்க்குறாங்க. ஸோ திருப்பி பேக் டு நார்மல் ஆகும்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன். ஸோ திருப்பி இண்டஸ்ட்ரி எல்லாம் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், ஒரு காமெடி ஃபிலிம்ஸ்க்காக ஆசையா இருக்குல்ல. கண்டிப்பா நமக்கு கண்டிப்பா வடிவேல் சார், கவுண்டமணி சார் அவங்கள மாதிரி காமெடி ஆக்டர்ஸ் நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு. கண்டிப்பா ஏதாவது பர்டிகுலரா ஒரு காம்பினேஷன் இவரோட வந்து இந்த ஆக்டரோட வந்து நான் ஒரு காமெடி ரோல் வந்து பண்ணிடணும் என் லைஃப் டைம்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். பட் இப்ப இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியில அது வந்து சாத்தியமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். பட் ஸ்டில் அதை வந்து என்னோட லிஸ்ட்ல இருக்குப்பா அப்படின்னா அது யாரோட? இல்ல அது நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வடிவேல் அண்ணன் தான் எனக்கு ரோல் மாடல். வடிவேல் தான் எனக்கு ரோல் மாடலே. ஸோ சினிமா நடிக்கணுன்றதுக்கான ஆசை வந்ததுலேருந்து எல்லாமே வடிவேல் தான். ஸோ அவரோட நிறைய ஸ்க்ரீன் ஒரு 5 படம் கிட்ட அவரோட ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது பூர்த்தி ஆயிடுச்சு. பட் நான் கவுண்டமணி சார் கூட வந்து நடிக்கலன்றது ஒரு வருத்தம் இருக்கு. பட் நான் செந்தில் சார் கூட நடிச்சிட்டேன். ஸோ கவுண்டமணி சார் கூட பண்ண முடியலன்றதுதான் எனக்கு ஒரே ஒரு வருத்தம். ஓகே, இப்ப ஹைட் பத்தி நம்ம பேசும்போது சில பாசிட்டிவும் நீங்க சொல்லியிருந்தீங்க, சில நெகட்டிவும் சொல்லியிருந்தீங்க. டியூ டு இந்த ஹைட்னால ஒரு சில படங்கள் வந்து நீங்க நடிக்க முடியாம போய் அதை மிஸ் பண்ண படங்கள்னா அது என்னென்ன கேரக்டர்ஸ் அண்ட் படங்கள்? அப்படி மிஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதான் பர்டிகுலராக நம்மகிட்ட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுல கேரக்டர் இல்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்களே ஒழிஞ்சு இப்போ இந்த ஹைட் இல்லை அதனால உங்களை அவாய்ட் பண்றோம்னு சொல்லி அப்படி பண்ணதில்லை. பட் சுராஜ் சார் தான் ஒரு தடவை கேட்டாங்க. நம்ம படிக்காதவன், நான் சுராஜ் சாரோட படத்துல படிக்காதவன்லாம் நடிச்சிருந்தேன். அம்பாசமுத்திர அம்பானிக்கு அப்புறம் வந்து ஒரு சகல ஜெயம் ரவி சாரை வச்சு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்துல நடிச்சிருந்தேன் நான். அப்போ வந்து ஏன்னா உனக்கு அதுல பெரிய கேரக்டர் பண்ண ஏன்டா அதுக்கு அடுத்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவரே தான் சொன்னாரு, உனக்கு அந்த அந்த கேரக்டருக்கு அந்த ஹைட் கரெக்டா இருந்துச்சு, பட் எல்லா இதுலயும் பிளேஸ் பண்றதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ நான் அம்பாசமுத்திர அம்பானிக்கு அப்புறம் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த படம் நல்லா ரீச் ஆச்சு, மக்கள் மத்தியெல்லாம் நல்லா பேசப்பட்டுச்சு, அந்த கேரக்டரும் நல்லா வரவேற்கப்பட்டது. பட் அதுக்கடுத்து ஏன் படங்கள் ரெகுலரா வரலன்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுச்சு. ஸோ ஹைட்டு அந்த தாடி மீசை வந்தது ஒரு பெரிய டிராபேக் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு. ஸோ யாரும் மென்ஷன் பண்ணி என்ன உங்களை இதனால அவாய்ட் பண்றோம்னு சொல்லி நான் அப்படி எதுவும் மிஸ் பண்ணதில்லை. டேட் இல்லாம மிஸ் ஆன படங்கள் அப்படி வேணா இருக்கு. அது என்னென்ன படங்கள்னு சொல்ல முடியும்? தென்மேற்கு பருவக்காற்று சீன்ராமசாமி சாரோட படத்துல விஜய் சேது சாருக்கு ஃப்ரெண்டா தீப்பெட்டி கணேசன் பண்ணிருப்பாப்ல. ஆமா, ஸோ அந்த கேரக்டர் நான் முதல் பண்ண வேண்டியது. பட் ஆனா அதுல பண்ண முடியல. ஆனா சீன்ராமசாமி என்னோட படம் வந்து கண்ணே கலைமானே பண்ணேன். அப்புறம் இப்போ இடிமுழக்கம் அவரோட சீன்ராமசாமி சார் படம், அதுக்கடுத்து ரெகுலரா பண்றது. அந்த நம்ம ஆடிஷன்ஸ் எல்லாம் போவோம்ல, அப்ப வந்துட்டு என்ன ரீசன் அப்படின்றது கரெக்டா டைரக்டா சொல்லவே மாட்டாங்க. இதோ நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்லயே வச்சிருப்பாங்க. நமக்கும் அதை கண்டுவே பிடிக்க முடியாது. உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரி ஓகே என்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதாலதான் எனக்கு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிக்க? எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த ஆடிஷன்ஸ்லாம் இந்த ஒரு டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 வருஷமா தான் இந்த ஆடிஷன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு முன்னால ஒன்லி போட்டோ கொடுப்போம். ஸோ போட்டோ பார்த்துட்டு டைரக்டர் டிசைட் பண்றது. அப்போ ஃபிலிம் தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி பெருசா எதுவும் ஆடிஷன்ஸ் வச்சுலாம் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ போட்டோ பார்த்தோன்னே இவருக்கு இந்த கேரக்டர் கொடுக்கலாம், பண்ண முடியாது அப்படின்றது அப்பயே ஓப்பனாவே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு இதுல இருக்கு இல்லைன்ற மாதிரி. ஸோ அப்படிதான் எனக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. நான் ஆடிஷன்ஸ் போய் மிஸ் ஆனதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் சம் கமர்ஷியல்ஸ்க்குலாம் போயிட்டு ஆடிஷன்ஸ் கொடுத்துருப்போம். அது இல்லைங்க இதுல இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அது நமக்கு காரணம் சொல்ல மாட்டாங்க, நமக்கு தெரியாது, அது பழகிடுச்சு. ஸோ அதனால அதை பெருசா வந்து அப்படி ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது பெருசா ஃபீல் பண்றது கிடையாது, பழக்கப்பட்டதானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம லைஃப்ல வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும், இந்த ஆக்டர்ஸோட நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி வந்து விஜய் சாரோட வந்து நீங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப வெயிட்டிங்லயே இருந்து ஆனா ஒரு கமர்ஷியல் கிடைச்சதா நாங்க கேள்விப்பட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஒரு ஜுவல்லரி ஆட்ல ஸோ சார் கூட பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ 2013 நடிச்சேன் அந்த ஆட்ல. அப்போ ஹைதராபாத்ல ஷூட் நடந்துச்சு. நான் போனப்போ அந்த ஆட் பண்றவங்க ஏஜென்சி எல்லாமே கேரளா அவங்க எல்லாரும். ஸோ ஃபகத் ஃபாசில் நடிச்சார் அதுல. அப்புறம் கன்னட ஆர்டிஸ்ட் திகந்த்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ. ஸோ அவங்க அப்புறம் ஹீரோயின்ல ஹிந்தியில ஒருத்தவங்க திஷா பட்டானி அவங்க தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாம் பண்ணாங்க அந்த ஆட்ல. நான் மட்டும் தான் தமிழ்நாட்டுல இருந்து போயிருந்து, ஒரு கோ டைரக்டர் தமிழ்நாட்டுல இருந்து வந்தாங்க. ஸோ விஜய் சார் பார்த்த உடனே நான் பார்த்துட்டு ஹாய் சார் உங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க, உங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னா. ஏன்னா அந்த ஏஜென்சில இருக்க எல்லாருமே அதர் ஸ்டேட் தான். ஸோ தமிழ்நாடுங்களே கிடையாது. ஆமா சார் அப்படின்னா, உங்களுக்கு இப்போதானே ரீசெண்டா மேரேஜ் ஆச்சுன்னு, 1 year ஆச்சு சார், இப்போதான் குழந்தை பிறந்துச்சு ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ 2013. ஸோ அதுக்கப்புறம் சார் கூட ஒரு 3 days ட்ராவல் ஆச்சு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல. நிறைய அதுல ஃபன்னான இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. டேரக்டர் வந்து சார் வரதுக்கு முன்னாடி பயங்கர பரபரப்பா இருப்பாரு அந்த டேரக்டர் சார். ஏன்னா விஜய் சார் வந்தாருன்னா 1 more போகக்கூடாது அப்படின்றக்காக பயங்கர பரபரப்பாங்க இருப்பாங்க. நான் ஒரு லூனா வந்து முதல் நாள் டெஸ்ட் ட்ரைவ்லாம் நான் பண்ணி பார்க்குற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த லூனால தான் நான் அவங்கள ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து காலேஜில் வந்து ஸ்டடீஸில் இருப்பாங்க. ஸோ வண்டியே இருக்காது அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த லூனா முன்னாடி நான் பின்னாடி இன்னொருத்தர் உட்காந்தோன்னே வெயிட் தாங்காது, அது தூக்கிடுச்சு. ஒருத்தர் வச்சு உட்கார வச்சு பார்த்தோன்னே தூக்கிடுச்சு. ஸோ அந்த கான்செப்ட் வேணான்னு சொல்லிட்டு
பைக் வந்து திகந்த்ன்றவர் வந்து பைக் வச்சு புல்லட் வச்சிருக்க மாதிரியும் பிளான் பண்ணி, ஸோ அதில் வந்து நாங்கள் 3 பேர் அந்த ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்கும். அப்போது எனக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்கும்போது ரிஹர்சல் பார்க்குறப்ப வந்து நடுவில் உட்காந்துக்கோங்க நீங்கள், சாரை நீங்கள் முன்னாடி இருந்தால் ஓவர்லாப் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி டைரக்டர் சார் சொன்னார். சரிங்க சார். நான் ஏன்னா டைரக்டர் சொல்லும்போது நம்ம எதுவும் அப்ஜெக்ஷன் சொல்ல முடியாது. ஸோ ஓகே சார் அப்படின்ட்டேன். அப்புறம் விஜய் சார் வந்தோடனே சார் உட்காரலாம் சார். அவர் எங்கே உட்காராரு என்னை கேட்டார். அவர் நடுவில் உட்காரு. அவர் நடுவில் உட்காந்தா எப்படிங்க தெரியும், ஏன்னா கேமரா வந்து ஃபாலோ அப்பில் இருக்கும் காரில் முன்னாடி. அவர் உட்காந்தா எப்படிங்க தெரியும், அவர் முன்னாடி உட்காரட்டும் அப்படின்னாரு. இல்லை சார் உங்களை அவர் ஓவர்லாப் பண்ணிடுவாருன்னு விஜய் சார் பார்த்தாரு. என்னை அவர் ஓவர்லாப் பண்ணிடுவாரா அப்படின்னாரு. இல்லை சார் ஓகேனா ஓகே சார், உங்களுக்கு ஓகேன்னா வாங்க உட்காருங்கன்னு சொன்னேன். உட்காந்துட்டேன். அப்புறம் விஜய் சார் வந்து விளையாடிட்டே அப்படியே தலையிலலாம் கை வச்சு தள்ளிட்டு அப்படியே அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் போனோடனே கீழே இறங்கணும். இறங்கி வந்தோடனே டைரக்டர் சொன்னார், நான் உங்களை சொன்னேன்ல நீங்கள் ஓவர்லாப் பண்ணுவீங்கன்னு, சார் உங்களை புஷ் பண்ணார் பார்த்தீங்களா அப்படின்னு. அவர் விஜய் சார் சொன்னார், ஏங்க நான் சும்மா விளையாடுறதுக்காக பண்ணேங்க, அவர் ஓவர்லாப் பண்ணலங்க அப்படின்னே. உங்களுக்கு ஓகேவா இல்லை ஒன்மோர் போமா? இல்லை சார் உங்களுக்கு ஓகேனா ஓகே சார் அப்படின்னாரு. அவர் ஒரே பதட்டத்தில் இருப்பார் அது டைரக்டர். ஸோ அப்புறம் அந்த ஆட் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாரோட கார் தான் இருந்துச்சு அங்கே. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே டிரைவ் மாதிரி, ராமோஜி ஃபிலிம் சிட்டி தான். ஸோ போனோடனே அவரோட கார் மட்டும்தான் இருந்துச்சு. எங்களுக்கு கார் வரணும் வெயிட் பண்ணுறோம் நானும் திகன் சாரும். ஏறுங்க அப்படின்னாரு. இல்லை சார் பின்னாடி வாங்க ஏரியா அப்படின்னாரு. ஸோ அப்புறம் நானும் விஜய் சார் உட்காந்தோம். அந்த சைடு திகன் சார் இருந்தார். அப்போ தான் வந்து சார் உங்களோட படத்தில் நடிக்கணும்னு ஆசை சார் அப்படின்னா. சர்க்கார் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற டைம். ஜில்லா ஆக்சுவலி ஷூட் போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில். அப்போது படத்தில் நடிக்கணும்னு ஆசை தானே பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ ஆனால் இப்போது சிஎம் ஆகிட்டதுனால அதுக்கான வாய்ப்புகள் இதுக்கடுத்து இல்லை. ஸோ அதுதான் ஒரே ஒரு இது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஜி படத்துல நீங்க த்ரிஷா மேம் கூட வந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்தீங்கல்ல, அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட் போயிட்டு மணிவண்ணன் சார் கூட ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்னோட சீக்வன்ஸ்லாம் போயிடுச்சு. அந்த இவங்க சைக்கிள்லாம் உடச்சிடுவாங்க. ஸோ நான் பார்ட்ஸாக எடுத்துகிட்டு வந்து போட்டு நான் அவரை திட்டிட்டு இருப்பேன். நான் ஆக்சுவலி லேபர், அவர் தான் ஓனர். நான் ஆனால் ஓனர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டுருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் தான் இடம் கொடுக்குறீங்க, அவனுங்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதில் வந்து அஜித் சார் டீமே வந்து அவனுங்கெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போது அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருந்தேன். இந்த சீன்லாம் முடிஞ்சு. ஸோ அஜித் சார் வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. வந்தோடனே அவர் காம்பினேஷனில் ஒரு ஷார்ட்டு. ஸோ அப்போ சொல்லும்போது நான் நின்றுட்டு இருந்தேன். கியூட் பாய் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னாங்க. அப்படியே பார்த்தேன். அப்போ 17 வயசு எனக்கு. உடனே மணிவண்ணன் சார் சொன்னாங்க, தம்பி அவனுக்கு இன்னும் 1 வருஷம் தான் மேஜர் ஆயிடுவாங்க அப்படின்னே பார்த்தாரு. அப்படியா என்ன வயசு? 17 சார். ஓகே உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க. அப்போது ஷார்ட் முடிச்சுட்டு த்ரிஷா மேம் வந்து இந்த காசு கொடுப்பாங்க. நடராஜா பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிலாம் காசு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் முடிச்சுட்டு நான் நின்றுட்டு இருக்கேன். மானிட்டர் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க த்ரிஷா மேடம் வந்து என் ஷோல்டரில் கை வச்சுட்டு அப்படியே அவங்கள மானிட்டர் பார்த்துருந்தாங்க. லிங்குசாமி சார் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, அவன் உங்களோட ஒரு சின்ன பையன், 4 வயசு தான் சின்ன பையன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லல, 17 வயசு சார் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் என்னை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது யாருமே. ஸோ அவ்வளோ சின்ன பையனாவே இருந்தேன் நான். பட் இருந்தாலும் வந்துட்டு த்ரிஷா அவர்கள் எவ்வளோ ஒரு சூப்பரா அழகான ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க வந்து கியூட் பாய் அப்படின்னு சொன்னது அஜித் சார். ஸோ இவங்க வந்து ஷோல்டர்ல கை வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் த்ரிஷா மேம் வந்து ஷோல்டர்ல ஏதோ சின்ன பையன் வச்சு கை வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. அப்பதான் சொன்னாங்க, அவங்களோட 4-5 வயசு தான் சின்ன பையன், 1 வருஷத்துக்கு அவனுக்கு 18 வயசு ஆயிரும் கை எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் 6 படம் நடிக்கும்போது சூர்யா சார் காம்பினேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ சூர்யா சார் இன்ட்ரோ பண்ணாங்க. அவன் பேர் சங்கர். நாங்கள் ஜியில் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவர் தெரியும், அவரை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க ஞாபகம் வச்சிருந்தாங்க. எத்தனை நாள் அந்த சட்டையை துவைக்காம இருந்தீங்க? எந்த படத்துல? அந்த ஜி படத்துல. ஜியில பனியன் மட்டும் தான் போட்டிருந்தேன், சட்டையே போடல. ஆல்வேஸ் பனியன் இல்ல சரி கேரக்டருக்காக அப்படி இருந்தோம். பட் ஆனா பனியன் மாதிரி தான் ஆல்வேஸ் இருந்துட்டு இருப்பேன். சைக்கிள் கடைனா பனியன் கட் பண்ணி அந்த மாதிரி போட்டு தானே இருப்பாங்க. ஸோ அதனால பட் எல்லாம் நீங்க அதுக்காக சட்டையை துவைக்க, நான் சட்டையை போடல, வேற ஷோல்டர் தான். அதான் வேற ஷோல்டர் இருந்தது, அதனால குளிக்காம இருந்தேன்னு கேட்டீங்களா? சாரி, நான் லேட்டா பிக்கப் பண்ணிட்டேன். பட் என்னதான் இருந்தாலும் அவருங்க கையை வந்து அழகா அப்படி வச்ச உடனே உங்க மைண்ட்ல ஏதாவது ஒரு பிஜிஎம் ஓடி இருக்கும் இல்லையா? இல்ல எனக்கு ஆக்சுவலி நான் ஷார்ட்ல ஒழுங்கா பண்ணான்னு தான் எனக்கு அப்ப தோணுச்சு. உண்மையே சொல்லுங்க, மேபி இந்த வயசுல எல்லாம் இருந்திருந்தேன்னா பிஜிஎம்ல இருந்து எல்லாம் ஓடி இருந்திருக்கும். அப்படியா? ஓகே ஓகே. சோ சங்கர் அவர்கள் வந்து அம்பானி சங்கரா மாறினதுக்கு அப்புறமா லைஃப்ல என்னென்ன டிரான்சிஷன் நடந்தது, சினிமா கெரியர்ல என்னென்ன டிரான்சிஷன்ஸ் இருந்தது? அம்பானி சங்கரா பேர் போனதுக்கு அப்புறம் என்ன பேர் வச்சதுக்கு அப்புறம் என்ன நிறைய பேர் என்னன்னா கலர் அந்தனால சேட்டு நினைச்சிட்டாங்க. பாருங்க இவன் நார்த் இந்தியா போல இருக்கு, அதான் அம்பானி எல்லாம் முன்னாடி புனை பேருங்கன்னா அதை பாதி பேருக்கு நான் விளக்கியெல்லாம் சொல்லியிருக்கேன். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஓ அந்த படத்தோட பேர்னால வச்சிட்டீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஆமா சார் அப்படின்னு. ட்விட்டர்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ல, ஸோ அந்த டைம்ல ஜியோல வந்து நிறைய அந்த ஏதாவது இஷ்யூ வந்துருச்சு, நெட்வொர்க் இஷ்யூ அதெல்லாம் வந்துச்சுன்னா டேக்ல போடும்போது நீதா அம்பானி மேடம் அப்புறம் அனில் அம்பானி சார் இவங்கெல்லாம் டேக் பண்ணும்போது என் பேரே அம்பானி சங்கர் போட்டுருவாங்க. நான் வந்துட்டு எதுக்கு இது வந்துட்டே இருக்குன்னு எனக்கு பல நாள் எனக்கு புரியல. எக்ஸ்ல வந்துட்டே இருக்கும். நான் அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்கும்போது அப்போ யாரெல்லாம் டேக் பண்ணிருக்காங்கன்னா அம்பானி ஃபேமிலி எல்லாத்தையும். அப்ப என்னை அம்பானி ஃபேமிலி நினைச்ச டேக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கமெண்ட்ல போய் நான் வந்து சொல்லுவேன், ஆக்சுவலி நான் வந்து நடிகருக்கேன், நான் சவுத் இந்தியா, அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் எல்லாம் சொல்லுவேன். சொல்லி பார்த்தேன். அப்புறம் அது
பெருசா எடுப்படல. சோ அதை வச்சு நானாவே ஒரு சின்ன ஒரு போஸ்ட்லாம் அதுல வரும் இல்ல, நான் அம்பானியாவே So, அந்த மாதிரி அம்பானி ஃபேமிலி ஆயிட்டேன். அந்த மாதிரி அம்பானி ஃபேமிலி ஆயிட்டேன் கடைசியில. அது சந்தோஷமா தான் இருக்கா இப்ப இத்தனை பேர் உங்களுக்கு இப்படி கேட்கும் இல்ல போது? சந்தோஷமா இருந்தாலும் நமக்கு தோணல, ஐயோ அதெல்லாம் நமக்கு கிடையாதுன்னு நமக்கு தெரியும். ரியாலிட்டி இது இல்லப்பா. ஆமா, அண்ட் முதல்ல வந்துட்டு அந்த பேர் உங்களுக்கு யார் வச்சாங்க, எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு அது தெரியாது சத்தியமா. விக்கிபீடியால வந்து எனக்கு ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணாரு. 2012-13 இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு அப்பதான் வாட்ஸ்அப்லாம் வந்த டைம். ஸோ அப்போ என்னோட லிங்க், அந்த விக்கிபீடியா லிங்க் எடுத்துட்டு அம்பானி சங்கர் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்போ பார்த்தா என்னோட பயோ, நான் என்னென்ன படம் என்னென்ன கேரக்டர் நடிக்கிறேன்னு முதற்கொண்டு இருந்துச்சு. அப்பதான் சரி ஓகே, அப்போ இந்த புனை பேரே அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது. அண்ட் ஆக்டரையும் தாண்டி நீங்க ஒரு பேட்மிண்டன் பிளேயர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நான் 2003 சென்னை வர்றதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி நான் உடல் ஊனமுற்றவர்கள்னு சொல்லிட்டு இப்போ பாரான்னு ஒரு இதெல்லாம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து உடல் ஊனமுற்றவர்கள்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்கு, நான் அதில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ உயரம் குன்றியோன்னு பிரிவு இருக்கு, ட்வார்ஃபிசம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நேஷனலில் பெங்களூரில் நடந்துச்சு, மைசூரில் நடந்துச்சு. ஸோ அதில் 100 மீட்டர்ஸ் அதுலலாம் வந்து கோல்டு வின் பண்ணேன் நேஷனல் லெவலில். அதுக்கப்புறம் வந்து பேட்மிண்டனில் வந்து பிரான்ஸ் வின் பண்ணேன் அந்த டைம். அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த அந்த அதுலேருந்து டச்சில் இருந்த எல்லாரையுமே நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கடுத்து என்னால் அவங்கள இது பண்ண முடியல. ஸோ திருப்பி என்னால் அந்த இதுக்கு போக முடியல. அதுக்கப்புறம் நான் 2015 வந்து சிபிஎல்னு சொல்லி நடந்துச்சு, செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக்னு சொல்லிட்டு துபாயில் நடந்துச்சு. ஸோ அதில் நம்ம சினிமா ஸ்டார்ஸ் எல்லாருமே, சவுத் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே, சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் எல்லாருமே போய் துபாயில் விளையாண்டோம். நாங்கள் மீனா மேடம் தான் எங்கள் டீமோட கேப்டன் ஆனாங்க. ஸோ நாங்கள் போய் விளையாண்டோம். என் டீம் தோத்துருச்சு, பட் ஆனால் பரவாயில்ல, மீனா மேடம் கேப்டன் ஆயிட்டாங்க. ஸோ நாங்கள் ஜெயிச்சு, ஐ மீன் அதுக்கப்புறம் என்னை பழைய அந்த அசோசியேஷன்ல இருந்த ஒருத்தர் வந்து பத்ரி என்னன்னு சொல்லிட்டு, அவர் தான் இப்போ தமிழ்நாடு பேட்மிண்டனில் வந்து அப்போ அசோசியேஷன்ல வந்து செக்ரட்டரியா இருந்தாங்க. ஸோ திருப்பி கால் பண்ணி விளையாடுறீங்களா மறுபடியும் அப்படின்னாங்க. ஆமாண்ணா இப்போ விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸ்டேட் மேட்ச் வருது வேணா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஸ்டேட் மேட்ச் விளாண்டப்போ அதே மாதிரி சிங்கிள்ஸ்ல வந்து பிரான்ஸ் சில்வரோ வின் பண்ணேன், டபுள்ஸ்ல வந்து கோல்டு வின் பண்ணேன். ஸோ 2017 பேட்மிண்டன்ல. ஸோ ஆனால் இன்டர்நேஷனல் போகலாம், பட் நான் அதுக்காக என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண மட்டும்தான். அதில் இப்போ பாரால வந்து ஆக்சுவலி பாராலிம்பிக்லேயே போனாலும் நான் பேட்மிண்டன் விளையாட முடியும், பட் ஆனால் இந்த ஃபீல்டில் இருக்கனால என்னால் அதில் திருப்பி போக முடியல. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து சினிமாவை தாண்டி நிறைய விஷயங்கள் ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இஷ்டமா நீங்க என்ன காரியங்கள் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் அந்த ட்ரீ பிளான்டேஷன் வந்து இனி ஒரு விதி செய்வோம்னு ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணி, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் மட்டும், அதில் ஆக்சுவலி டேரக்டர்ஸ் டீம் இருக்காங்க, ஸோ சம் டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க. அதில் நாங்கள் 2015-16 இந்த வர்தா புயல் வந்துச்சு, சென்னையில் நிறைய மரங்கள் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஒருங்கிணைப்பாளர் செந்தில்னு சொல்லி அவர் தான் வந்து இது இனிஷியேட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே, நான் இப்போ சொந்த ஊர் எனக்கு மதுரை திருமங்கலம், ஸோ நான் சினிமாக்காக வாய்ப்பு தேடி வந்து சென்னையில் தான் இருக்கேன். ஸோ எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த சென்னைக்கு ஆக்சுவலி அந்த டைமில் நிறைய மரங்கள் விழுந்ததுனால நம்ம ஏதாவது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரீ பிளான்டேஷன் இனிஷியேட் பண்ணோம். கிட்டத்தட்ட இப்போ 8-9வது வருஷம். இது வரைக்கும் ஒரு 5000 மரம் கிட்ட சென்னையில் நாங்கள் வடபழனி, இந்த 100 ஃபீட் ரோடு, மெயின் ரோடு, அப்புறம் கேகே நகர், வல்சரவாக்கம், அசோக் பில்லர், அப்புறம் நிறைய பார்க்ஸ் அந்த மாதிரி இதுல எல்லாம் போய் நாங்கள் ட்ரீ பிளான் பண்ணி ஒரு 5000 மரம் வரைக்கும் வளர்த்துருக்கோம். இப்போ 20 அடி 25 அடிக்கு மேலே இருக்கும். நிறைய நாவல் மரங்கள்லாம் நாங்கள் வச்சதெல்லாம் நிறைய பழங்களே எல்லாம் நிறைய காய்க்குது. ஸோ மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்ணுவீங்க? சரி, நாங்கள் இப்போ மரம் வைக்கிறோம்னா நாங்கள் ஒரு வீடு இல்லைன்னா ஒரு கடைக்காரங்க அவங்கள கூப்பிட்டு எங்கள் கையால் மரம் வைக்க மாட்டோம். நாங்கள் மரம் எல்லாம் குழி நோண்டுலேருந்து எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம். மரக்கன்று வைக்கிறத மட்டும் அவங்க கையால் வைக்க வைப்போம். ஸோ என்னன்னா அவங்களுக்கு ஒரு கில்ட்டா ஃபீல் ஆயிருந்த மரம் இறந்துச்சுன்னா நம்ம வச்சது செத்து போச்சுன்னு சொல்லி ஒரு கில்ட் ஃபீல் வரும் இல்லையா? ஸோ அதுக்காக அவங்களை கூப்பிட்டு தான் வைப்போம். ஏன்னா அப்பதான் அவங்க பார்த்துக்குவாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லைன்னா எவனோ வச்ச மரத்துக்கு நான் ஏன்டா தண்ணி ஊற்றுன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் ஒரு வருஷம் அட்லீஸ்ட் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றினா அதுக்கடுத்து தேவையில்லை, அதுவே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் மோஸ்ட்லி எல்லாமே சரௌண்டிங் தான். பைக்கில் போயிட்டு இருப்போம் எங்கேயாவது, நாங்கள் போகிறப்ப ஆஃபீஸ் போகிறப்ப எங்கேயா போகிறப்ப இந்த மரம் வந்துருச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டுருவோம், இந்த மரம் இதாகிடுச்சு இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி வளரலைன்னா விட்டுருவோம். அந்த இடம் மண்ணு சரியில்லைன்னா வளராது. சில இடங்கள், ஏன்னா சென்னையில் நாங்கள் மரம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் டைம் ட்ராவல் பண்ணுவோம் நாங்கள் கீழே. ஏன்னா ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு மேலே தான் போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் உடச்சு நாங்கள் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போவோம், நாங்கள் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி போகிற மாதிரி. ஸோ அப்படி போய் வைக்கும்போது சில மரங்கள் இறந்து போயிடும், மண்ணை தொடாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு. நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு சேயிங் சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னா எந்த மரம் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? இந்த மரம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், ஈஸியாவும் வளரும், மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்கும். புங்க மரம். புங்க மரம், ஆமா, அது ஆக்சுவலி நமக்கு அதுலயே அந்த ஆக்சிஜன்ஸ் வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் பண்றது அதுதான். ஸோ புங்க மரம் வந்து ஈஸியா வளர்ந்துரும். இன்னொன்னு அதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அதுல இருந்து பழம் எதுவும் வராது. ஸோ அதனால யாருக்கும் பிரச்சனையும் வராது. இல்லைன்னா பழம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு சொந்தம் அது உனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு மரம் அது வெளியில வாசல்ல எடுக்கிறதுக்கு பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ அந்த மரத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது.
வேப்ப மரத்தை விட புங்க மரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஓகே. அண்ட் நீங்க வந்து ஒரு ஆக்டரா இருக்கீங்க அண்ட் ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கீங்க, அட் த சேம் டைம் இந்த மாதிரி சோஷியலா வந்துட்டு நிறைய விஷயங்களும் செய்றீங்க. உங்க லைஃப்ல ஒரு இன்ஸ்பயர்டான நீங்க ஒரு பர்சன் அப்படின்னா யாரை சொல்வீங்க? நீங்க இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் அப்படின்னா யாரு? அஜித் சார் தான். ஸோ அப்படியா? ஆமா, எதனால? ஆக்சுவலி ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஜென்டில்மேன்னா அஜித் சார் சொல்லுவேன். ஸோ எல்லா விஷயத்துலயும் அவர் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு. அதான் நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அஜித் சார். ஸோ அதனால எனக்கு இன்ஸ்பயர் ஆனது தான் அஜித் சார். எந்த விஷயத்தினால நீங்க இது சொல்றீங்க? எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, நீங்க கார்ல உட்காரீங்கன்னா, எக்ஸ்யூவில உட்காரீங்கன்னா பின்னாடி லாஸ்ட் சீட்ல உட்காருவீங்கல்ல, லாஸ்ட் 3 பேர், அந்த 3 பேர் கூட சீட் பெல்ட் போட்டிருக்கேன்னு பாப்பாரு. ஸோ அந்த விதத்துல இருந்தே பார்க்கலாம். அப்படியா? அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் வந்து அடுத்த வெஞ்சரா வந்து நான் டைரக்ஷனுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது எப்ப நினைவாக போகுது? நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. தேங்க்யூ. அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கதை ரெடி பண்ணிட்டு ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நான் அதான் நடிக்க வந்தது தான், சினிமாக்கு நடிக்கணும் தான் ஆசையில் வந்தது. பட் ஆனால் கால சூழ்நிலை காரணமாக நான் இந்த உடல் மாற்றங்கள் அதெல்லாம் காரணமாக வந்து எனக்கு வாய்ப்புகள் கம்மியாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணது, ஸோ இந்த ஃபீல்டு நம்ம இருக்கணும், ஆனால் சஸ்டெயின் பண்ணணும், நமக்கு பிடிச்சதை பண்ணணும். நான் வந்து இருந்த இடம் வந்து பாக்யராஜ் சாரோட ஆஃபீஸ். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாலே பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே டைரக்டர். ஸோ அதனால வந்து அவர் வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டனால எனக்கு அந்த டைரக்ஷனோட இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு நேரியாமலே உள்ள. ஸோ அப்போலேருந்தே நான் ஸ்கிரிப்ட்லாம் டைப் பண்ணுவேன். நான் வந்து பாக்யா ஆஃபீஸில் தான் வந்து தமிழ் டைப்ரைட்டிங்கில் வந்து பழகினது. தமிழ் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தேன். பட் ஆனால் ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறது எல்லாமே வந்து சாரோட ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய படங்கள் ஸ்கிரிப்ட்லாம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் தமிழில். இந்த மாதிரி 2017 அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் நடிக்க தான் வாய்ப்பு கேட்டேன். அப்போ அண்ணன் சொன்னாங்க, நீ தான் ஸ்கிரிப்ட்லாம் டைப் பண்ணுவேடா, நீ வந்து ஒர்க் பண்ணுற அதில் அசிஸ்டன்ட் டேரக்டர்னு சொன்னாங்க. ஸோ அதில் தான் மணியார் குடும்பம்ன்ற படத்தில் அஃபிஷியலாக அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணது. ஸோ கார்ட்லாம் நேம் போட்டார் அண்ணன். அதுக்கப்புறம் தான் வெளில வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இது எல்லாமே நான் படம் பண்ணுறதுக்கு என்னையை நான் பில்ட் பண்ணிக்கிறக்காக, என்னைய நான் டெய்லி க்ரூம் பண்ணிக்கிறக்காக நான் பண்ண விஷயம் தான் அந்த யூடியூப். ஸோ இப்போ யூடியூப் வந்து கொஞ்சம் இப்போ எல்லாம் ஷார்ட்ஸில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ஷார்ட்ஸில் போக விரும்பலை. ஆனால் ஷார்ட்ஸை நான் பழைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். பட் ஆனால் ஷார்ட்ஸ் பேட்டர்னில் நான் வீடியோ பண்ண விரும்பலை. நான் அதனால் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இப்போ அந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களோட டைரக்ஷன் ஸ்டார்டிங்கே வந்துட்டு பாக்யராஜ் சார் ஆஃபீஸ்ல அப்படின்னு சொன்னீங்க. அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன? சார் கூட நான் வந்து நிறைய படங்கள், மோஸ்ட்லி நிறைய படங்கள் பார்ப்போம். சார் வந்து நிறைய படங்கள் பார்ப்பாங்க. புக்ஸ் படிக்கிறத விட சார் வந்து படங்கள் நிறையா பார்த்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் ஈச் ஃப்ரேமில் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காங்கன்ற முதற்கொண்டு சார் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து நான் சார்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி பட்ஜெட் வைஸில் நீங்கள் இப்போது ஒரு ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் நடக்குதுன்னா, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுனா அது சார் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நான் அதான் 0 பட்ஜெட்டில் நம்ம பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டோன்னா, ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்த ஸ்க்ரீன் ப்ளேவாக என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுன்றது மட்டும் பண்ணலாம் அப்படின்றத சார் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஓகே, சூப்பர். அம்பானி சங்கர் வந்து டைரக்டரா அறிமுகமாக போறாரு. சோ அதுல வந்து யார் வந்து நடிப்பாங்க? ஹீரோ ஹீரோயினா யார் இருப்பாங்க? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்க கதைக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின்லாம் பெருசா எதுவுமே இல்லை, கதை தான் ஹீரோ. ஸோ ஒரு வில்லேஜ் காமெடி ட்ராமா தான். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு அதுல பெருசா ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் இல்லை. ஸோ அதுல யார் நடிச்சாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் கதையை பண்ணிருக்கேன். பட் உங்க மைண்ட் செட்ல இருப்பாங்க இல்லையா, இந்த நடிகரை வச்சு நான் டெஃபினட்டா என் லைஃப் டைம்ல ஒரு கதையாச்சும் பண்ணிடணும் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கும். பட் ஆனால் நான் அந்த மாதிரி சீரியஸா சொல்லணும்னா நான் இந்த ஹீரோ வச்சு பண்ணலாம் நான் யோசிச்சதே கிடையாது. நான் அப்படி யாரையுமே யோசிச்சதே கிடையாது. நான் படம் பண்ணணும், நல்ல படம் பண்ணணும் மட்டும் தான் மைண்ட் செட் பண்ணிருக்கேன். சூப்பர். நான் ஹீரோக்காக படம் பண்ணணும்னு நான் யோசிச்சது. ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னியை பத்தி நம்ம வந்து பேசணும். உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக ஒரு செக்மெண்ட் ஓகேவா, திஸ் ஆர் தட். நாங்க கேள்வி கேட்போம், அதுல நீங்க ஒரு ஆன்சர் வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரஜினி சார் ஆர் கமல் சார்? ரஜினி சார். மணிரத்னம் சார் ஆர் சங்கர் சார்? சங்கர் சார். ஏர்லி மார்னிங் ஷூட் இல்ல லேட் நைட் ஷூட்? எது? ஏர்லி மார்னிங். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிடுவீங்களாங்க? ஏர்லி மார்னிங் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நைட்டு தான் நமக்கு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா சீக்கிரம், ஏன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல முடிச்சிட்டேன். அதை வேற எதுக்காகலாம் கிடையாது. ஐயோ அது நினைச்சுவாங்க. இல்ல, எனக்கு ஏர்லி மார்னிங் ஷூட்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து அலாரம் அடிச்ச உடனே எந்திரிக்கிற பர்சனாலிட்டியா இல்ல ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு 10 நிமிஷம் படு அந்த பர்சனாலிட்டி? சில நேரம் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவேன். சில நேரம் அலாரம் அடிச்ச சவுண்ட் கேட்டோன்னே எந்திரிச்சு. ஏன்னா என்னோட ரிங் டோன் தான் நான் அலாரம் டோனா வச்சிருப்பேன். அதனால நம்மள அறியாமலே பதட்டத்துல எந்திரிச்சிருவோம் ஆட்டோமேட்டிக்கா. அலாரம் டோன் தனியா வச்சாதான் முழிப்பு வராது. ஸோ ரிங் டோனே அலாரம் வச்சிருப்பேன். ஓகே. டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸ் நோட்? வாய்ஸ் நோட். வாய்ஸ் நோட் உட்கார்ந்து இப்படி அடிச்சிட்டு இருக்க மாட்டீங்களா? கொஞ்சம் இது ஈஸியா இருக்கும். ஓகே. வீட்டு சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு? வீட்டு சாப்பாடு. வீட்டு சாப்பாடு. வீட்டு சாப்பாடுல அம்மா சாப்பாடா இல்ல வைஃப் சாப்பாடா? இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணுவோம். சின்ன வயசுல அம்மாவோட சாப்பாடு, கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒய்ஃபோட சாப்பாடு. ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் இருக்கா?
என் ஒய்ஃப் செய்யறதுல சாம்பார் ரொம்ப பிடிக்கும். எப்படி சேஃபா வந்து பதில் சொல்றாங்க பாத்தீங்களா? இல்ல இது சேஃப் கிடையாது, வீட்டுக்கு போனாதான் தெரியும் ஆமா, அம்மா என்ன அதனால. சொல்லுவாங்க. இல்ல, அம்மா ஊர்ல இருக்காங்க, சோ அதனால வந்து அப்பப்பதான் போய் ஊருக்கு போறதுனால தப்பிச்சுக்கேன். ஓகே, காஃபி ஆர் டீ? இப்போ லெமன் டீ. சூப்பர். சிட்டி லைஃப் ஆர் வில்லேஜ் லைஃப்? வில்லேஜ். வில்லேஜ் லைஃப். ஓகே. கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? என்னை இப்படியே இளமையாவே வச்சிருக்கிறதுக்கு நன்றி. அது நான் நிறைய தடவை தேங்க் பண்ணிருக்கேன். பட் ஆனா சம்டைம்ஸ் வந்து என் வீடியோல எல்லாம் கூட என்னோட மன வருத்தம்லாம் சொல்லியிருப்பேன். ஏன் ஹைட்டா படைக்கல அப்படின்லாம் வந்து என் வீடியோலயே சொல்லியிருப்பேன். அதுக்கு கடவுளே வந்து ஒரு நேர்ல வந்து ஏன் உன்னை இப்படி படைச்சேன்னு சொல்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ பண்ணிருப்பேன். கடவுள் இருக்கான் குமார்ல ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். சோ கடவுள் இருக்கான் கோவாலன்னு ஒரு வீடியோ எல்லாம் பண்ணிருக்கேன். அதுல நான் என்னோட மனசுல இருக்க ஆதங்கத்தையும் சொல்லியிருப்பேன். கடவுள் வந்து அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணதே நான். ஓகே, பட் டெஃபினட்டா உங்களை பார்த்து எப்படிங்க இவ்ளோ யங்கா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நம்ம மனசுல அப்படியே குளு குளுன்னு இருக்கும் தெரியுமா? அது குழுக்குழுன்னு இருக்கும். அப்படி நிறைய பேர் என்னங்க இன்னும் நரமுடி வரல, எவ்வளவு வயசாயிடுச்சுன்னு கேட்டு நரமுடி வர வச்சிட்டாங்க. இப்போ வரல நம்ம கண்ணாடி பார்க்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நரமுடி வருது. அந்த ஃபீல்ல வருது. ஸ்வீட் பிடிக்குமா காரம் பிடிக்குமா? காரம். ஸ்வீட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுவேன், ரொம்ப கம்மியாக்கிட்டேன். ஓகே. பணத்தை சேமிக்கிறவரா இல்ல செலவு பண்றவரா? சேமிக்கிற மாதிரி நினைச்சிட்டே இருப்பேன். பட் ஆனா நம்மள அறியாமலே செலவாயிட்டு இருக்கும். சோ அந்த கையில இந்த கேப் சொல்லுவாங்கல்ல, நான் நம்புவேன். கையில நிறைய ஓட்டர் இருக்கு, அதனால போயிட்டே தான் இருக்கும். ஓகே. அவார்ட்ஸ் ஆர் ஃபேன்ஸ் லவ்? ஃபேன்ஸ் லவ் தான். ஏதாவது ஒரு ஃபேன் லவ் மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிறைய இருக்கு. நான் அந்த ஃபர்ஸ்ட் படம் ஜி வந்து அஜித் சார் வந்து நான் அவங்க கேங்கே வந்து அவன் வேண்டிருப்பேன். அந்த ஃப்ளோல வந்து அவரையும் அவன் வேண்ட மாதிரி தான் டைலாக்ல வந்திருக்கும். அதனால வந்து என்னை வந்து நீ தலையவே அவன் வேண்டான்னு சொல்லிட்டு இன்டர்வல் பிளாக் அப்போ நான் அதுக்கு முன்னாடி அந்த சீன்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ என்னை ஒருத்தர் மிரட்டினாப்ல. கடைசியில பார்த்தா அவர் சும்மா மிரட்டின மாதிரி விளையாண்டாரு. என்னைய சார் கூட இருக்க ஒரு பேட்மிண்டன் கோச், அவர் ஆக்சுவலி ஏகே சார் கூட தான் இருக்காரு. அவரை நான் லாங் டைம் பேக் திருப்பி நான் ஒரு சாரோட ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணப்போ நான் தான் அந்த மாதிரி உன்னை மிரட்டு ஞாபகம் இருக்கா அப்படின்னாப்ல. ஆனா அந்த யார் சொன்னாங்கன்றது, அதாவது என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கு, யார் சொன்னாங்கன்ற முகம் ஞாபகம் இல்லைன்னு நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ. ஸோ அது உங்களுக்கு இந்த யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி பிடிக்குமா, ஜிம் ஒர்க் அவுட் இந்த மாதிரி பிடிக்குமா? நான் ஜிம் தான் பண்ணிருக்கேன். ஆமா, அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. இந்த படத்துல என்ன படம், ஐயோ லவ் டுடேக்கு முன்னாடி கோமாளியில பண்ணிருப்பாருல, டெய்லி மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எதா இருந்தாலும் வருவான்டா அவன்ற மாதிரி. நான் அந்த மாதிரி எதா இருந்தாலும் போயிருவேன். அந்த காலைல அந்த ஒர்க் அவுட் பண்ணலைன்னா அது ஒரு மாதிரி ஏதோ மிஸ் பண்ண பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ உங்க சட்டையை கட்டினா சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதான் சொன்னேன், நான் வெயிட் மட்டும் தான் மெயின்டைன் பண்றேன். நான் டோன்டா இருக்குன்னு நினைக்கிறேன், வந்து ரொம்ப வெயிட் எல்லாம் போட மாட்டேன். சரி, ஓகே. ஸ்போர்ட்ஸ் ஆர் சினிமா? சினிமா. ஓகே. பட் ஃபர்ஸ்ட் டைம் அங்க திட்டும்போது உங்களுக்கே ஐயோ நம்ம ஏதாவது தப்பா பண்றோமோ அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமே நமக்கு சோகமா இருப்போம் இல்லையா? அது நிறைய இருந்து. அதான் அந்த டைம்ல நான் இப்ப சேனல் ஸ்டார்ட் பண்ண டைம்ல எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல கழுவி ஊத்துறது இருக்கும், என்னென்னமோ வரும். அதெல்லாம் பழகி அட்ரா நீ எவ்வளவு வேணாலும் அட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அடி தாங்கியாச்சு, அடி தாங்கி பழகிடுச்சு. இப்ப அதுவே பழகினால பெருசா மைண்ட் பண்றதே கிடையாது. யாராவது டோல் பண்ணா கூட கண்டுக்கிறதே கிடையாது. சூப்பர். உங்களுக்கு டிராவலிங் பிடிக்குமா இல்ல சினிமா பாக்குறது பிடிக்குமா, படம் பாக்குறது பிடிக்குமா? நான் படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நோ ஃபோன் ஃபார் 1 வீக் இல்லனா நோ ஏசி ஃபார் 1 வீக், எதை சூஸ் பண்ணுவீங்க? சாரி, நோ ஃபோன் ஃபார் 1 வீக் இல்ல நோ ஏசி ஃபார் 1 வீக். இப்ப இருக்க சம்மருக்கு நோ ஏசி ஃபார் 1 வீக் கஷ்டமா இருக்கு. பட் ஆனா மித்த டைம்ல எல்லாம் பிரச்சனை இல்ல. சம்மர் முடிஞ்சிச்சுன்னா ஏசி இல்லாமலாம் இருந்து. இப்ப இந்த சம்மர்ல உங்க போனை வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னா பண்ணாம இருப்பீங்களா? நான் 1 வீக் இந்த மாதிரி நீங்க மவுண்டைன் அந்த மாதிரி ஏரியா எல்லாம் கொண்டு போய் விட்டீங்கன்னா தாராளமா இருந்துருவேன். ஓகே, அந்த மாதிரிலாம் இருப்பேன். ஓகே. நீங்க வந்து இப்படிதான் வாழணும் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம், ஒரு ரொட்டீன்ஸ் வச்சு வாழ்றவரா இல்ல கோ வித் த ஃப்ளோல போறவரா? அதாவது என்னோட இந்த எப்படி சொல்றது, என்னோட வாழ்க்கையை வந்து கோ வித் த ஃப்ளோ விட்டுருக்கேன். பட் ஆனா என்னோட டெய்லி ரொட்டீனுக்கு வந்து நான் இப்படிதான் இருக்கணும்னு செட் பண்ணிருக்கேன். நைஸ். ஒர்க் அவுட் ஆகுதா? அது ஒர்க் அவுட் ஆகுது. சூப்பர். ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏதோ மிலிட்டரி ஆபீசர் மாதிரிலாம் சில இதெல்லாம் அந்த ஃபாலோ பண்றப்பல, அதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு ஆனா அது பிடிக்கும். எது அன்னைக்கு ஒரு நாள் எதுவுமே சும்மாவது எதுவும் வேலையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு ஏதாவது போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வரதே மைண்ட்ல செட் பண்ணிக்கிறது, நாளைக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அதை செஞ்ச ஏதோ ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன், டு டூ லிஸ்ட்ல முடிச்ச மாதிரி அப்படிலாம் நினைச்சுக்கேன். ஆனா அது ஒண்ணுமே இருக்காது, உப்புக்கு சப்புக்கு இல்லாத விஷயமா இருக்கும். ஆனா அது ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஓகே. சோ சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு நம்ம இந்த ரவுண்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நைஸ், தேங்க் யூ. ஓகே, சோ செக்மெண்ட் 2 செம்மையா வந்து முடிஞ்சது. அண்ட் நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு எங்களுக்காக அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்களுக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஃபீல்லே போச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு? கண்டிப்பா அப்படிதான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்க மாதிரி. ஓகே, சோ சீக்கிரமா நாங்க உங்களை ஒரு டைரக்டரா பார்க்கணும் அண்ட் நீங்க பண்ணக்கூடிய எல்லா மூவிஸும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.